வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்பயும் போல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போலாம். வேலைக்கு போனேன் ஒரு துணி கடையில். அப்போதான் எனக்கு செல்வங்கிற ஒருத்தர் கூட லவ் ஆச்சு 15 வயசுல. 15 வயசுல லவ்வா? 15 வயசுல எப்படி லவ் வரும்? அது பேர் லவ் கிடையாது. 15 வயசுல நான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தேன்? ஸ்கூலுக்கு முன்னாடி கட்டில் கடை போட்டிருப்பாங்க. அதுல பேரிக்காய் மாங்காய் அதெல்லாம் வித்திருப்பாங்க. பேரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பேரிக்காவை 50 பைசாவோ 1 ரூபாவோ ஒரு காய் அதை வாங்கி கஷ்டம் அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துல அடித்தடி கட்டு வாங்கி அதை கீத்து போட்டு அதை மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. 16 வயசு பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது. அப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப சின்ன வீடுப்பா, நீ தங்க முடியாது, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒருத்தி இருக்கா, நீ இங்க தங்காத. அதானே உலக வழக்கம். இப்படியாட்ட அம்மா எல்லாத்துக்கும் இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? இன்னும் எவ்வளவு பேரும் லவ் பண்ணிட்டு சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்வீட் மம்மி இல்ல? லவ் பண்ணாங்களாம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். எங்க அம்மா எல்லாம் விரட்டி விரட்டி எடுத்துட்டு ஸ்கூல் போனேன். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. அப்போ கல்யாணம் ஆகல, எனக்கு தான் ஆச்சு. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? என் வீட்டுக்காரே தான் கல்யாணம் நினைச்சேன். ஆக்சுவலா நான் அவங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா அக்கா இருக்கும்போது தங்கச்சி பண்ணிட்டா அப்படின்னு. ஆனா அந்த அக்கா நான் இருக்கும்போது நீ எப்படி பண்ணுவ? இல்ல நான் ஒரு வருஷம் நாட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வேலை பண்ணி வச்சிருக்குது. என்ன ஃபேமிலி, ஆட்டம் பிடிச்ச ஃபேமிலி. ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக போவேன். நானும் எங்கள் அம்மாவும். இவன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ 2 பேரும் தொடர்பு ஆயிடுச்சு. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் உன் ஹஸ்பண்டும் போகணும். அது என்ன நீயும் உங்க அம்மாவும் போறீங்க? இப்படி ஃப்ரீடம் விடுறது, அப்புறம் அங்க போயிட்டான் இங்க போயிட்டான்னு சொல்லி அவன் மேல பழகி போடுறது. நான்சென்ஸ். பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க, உன் பெரிய பொண்ணும் உன் மருமகனும் செய்யறது சரியில்லை, கிச்சன்ல போய் சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியலையா? ஷர்ட்டு பிடிச்சி சண்டை போட்டேன். வேலைக்கே போகாம இருந்தா எப்படி? நான் இப்ப தனி கொடுத்து போயே ஆகணும். எல்லாம் பாக்குறவங்களாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஓ, இவ்வளவு நாள் அவன் வேலைக்கு போகலன்னு உனக்கு தெரியல. இப்போ ஊர்ல சொல்லவும் வேலைக்கு போகலையா, அங்க போகலையா, இங்க போகலையா? நீங்களா சுயமா யோசிங்கம்மா. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க சொல்றதே கேட்காதீங்க. போயிட்டு 3 மணிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து விஷம் குடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துடிக்கிறத விட எங்க அக்காவுக்கு ரொம்ப துடிச்சிட்டு ஓடுறா. அப்பதான் ஏன் இப்படி துடிச்சிட்டு ஓடுறா அப்படின்னு பார்த்து, அது காதல் துடிப்பு இல்லைங்க மேடம், அது வேற ஒரு துடிப்பு. அதுவும் காலத்துலதான் வரும். விஷம் குடிச்சேன், என்ன ஆச்சு? இல்ல, நான் ஒரு பொண்ணு என்ன விரும்புது, நானும் விரும்புறேன், இப்ப கல்யாணம் பண்ணிட்டு 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாமா? அடே பேயில போமா இலை. ஃபர்ஸ்ட் விஷம் குடிச்சானா இல்லையான்னு செக் பண்ண. குடிச்ச மாதிரி நடிப்பான், இல்லைன்னா நீ கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டு வந்துரு, இருக்கிறதுக்கு எல்லாமே போயிடலாம். நான் சொன்னா, என்ன சொல்ற நீ? தெரிஞ்சு சொல்றியா தெரியாம சொல்ற? எந்த பொண்ணு அது? உங்க அக்கா தான். 2 பேரா மாமி? எப்படி டைமிங் பார்த்து சொல்றான் பாத்தியா? ஜீனியஸ். அதனாலதான் 15 வயசு பொண்ணே கல்யாணம் பண்ணிருக்கா, லவ் பண்ணி. வெரி ஜீனியஸ். இப்பெல்லாம் 90s கிட்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாமே இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல. ஆனா இவங்க என்ன ஆவானா, தங்கச்சி, அக்கா, அவங்களோட அம்மா. இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. இவளோட துணியை எடுத்து தோச்சிட்டு உட்காந்துட்டு போன ஸ்பீட்ல எட்டி ஒன்று விட்டேன்.
வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே, சின்ன ரூமில் பூஜை ரூமு பாத்திரம் எல்லாம் வச்சுருக்காங்க, இவங்க வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்க அண்ணன் சட்டை உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்லயே விட்டுட்டு வராம நீங்க என்னத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? திருப்பியும் அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறதுக்கா? உங்களை ஃபர்ஸ்ட் சொல்லணும். திருச்சி புருஷன்னா தம்பி மாதிரி தான் பார்த்துருப்ப, கரெக்டா? இல்ல அந்த மாதிரி தாட் வரல எனக்கு. அப்புறம் என்ன தாட் வந்தது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? தப்பு பண்ணல, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. இப்படி திடீர்னு அக்காட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்? செருப்பால அடிச்சிருக்கணும்ல, செருப்பால அடிச்சிருக்கணும்ல. தப்பு பண்ணலையா மேடம்? ஆனா குடும்பம் நடத்தணுங்களாம். குடும்பம் நடத்தணும், தப்பு நடத்தணும்னு செய்யும். அம்மா தானே. நீங்க எப்ப பிரெக்னென்ட் ஆனீங்க? இந்த வீட்டுல இருக்கும் போதா அதுக்கு முன்னாடியேவா? ஒன்னா இருக்கும் போதுதான். அப்ப குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணறதுக்கு நல்லா இருந்தது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்ப அதுக்கு பேரு தப்பு இல்லையா? நான் தான் இவ்வளவு நாள் அது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து இப்போ யாரையோ வச்சுட்டு இருக்கானா மேடம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ. கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. நான் மட்டும் மூஞ்சிக்குள்ள சத்தியமா அவனால பெறத்தவர யாரும் இல்ல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. உட்காருங்க உட்காருங்க தம்பி, நீங்க உட்காராம நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க. கிரியா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நீங்க பாரட தம்பி, உக்காந்துக்கோ. மேம் இருக்கிற கோவத்துக்கு தர மாதிரியே பேர்த்து எஞ்சிருவாங்க. ஒழுங்கா உக்காருன்னு சொல்லும் போதே அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. அம்மா மேல மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப இந்த அம்மாவை பார்த்தா எப்படி தப்பா நடந்துக்கணும்னு தோணும்? என்னம்மா பண்ணாரு உங்கள்ட்ட இந்த பையன்? கை போடுவார் இப்படி மாறு மேல. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. அப்பவே எடுத்து அடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நின்றுருக்குமா? நான் அவனை தப்பே சொல்ல மாட்டேங்க. தெரிஞ்சு இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களா? தெரியாம எப்படிங்க ஒரு வீட்டுல நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கும்? இது தூக்கத்துல தான் பண்ணீங்களா இது ரெண்டும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது தூக்கம் இல்ல மேம், ஒரே மயக்கம், காம மயக்கம். மயக்கத்துல போய் எல்லாம் விழுந்திருக்கான். அக்கா தங்கச்சி ஏமாத்தினது இது வேற டாக்டிக். முதல்ல தங்கச்சி, அப்புறம் அக்கா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரெண்டும் சேம் பிளட் இல்லையா? அதனாலதான் டச்சிங். ஏன்னா எதுக்கு? எப்படி நடந்தது இது சொல்லுங்க. யார் ஆசைப்பட்டீங்க, இவங்களையா அவங்களையா? அப்பா அம்மா சொல்லுவாங்க, 2 பசங்களும் என் கண்கள் மாதிரி. அதே மாதிரி 2 பொண்டாட்டிகளும் என் கண்கள் மேடம், கண்கள். வாழட்டும் மேடம். நீ என்ன பண்ண போற? நான் வேலைக்கு போறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஷூர், வெரி குட். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. நீயே அவனை விட்டுட்டு போறேன்னு சொன்ன பத்தியா, அதுக்கு நான் கிளாப் பண்ணுவேன். ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன பத்தியா, கிளாப் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருந்து உனக்கு கிளாப் வராது. ஒரு கல்யாணம் பண்ணியே நீ கஷ்டப்பட்டது, எதுக்கு இன்னொரு கல்யாணம்? அந்த கல்யாணத்துல அப்படி என்ன இருக்கு? அதான் இல்ல, வீட்டுல வேலை செய்யறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி நல்லா ராணி மாதிரி மேக்கப்லாம் பண்ணி கொண்டு வந்து வேலை செய்ய விடுறாங்க, அவ்வளவுதான். இவ சம்மதிச்சா வாழ்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஹாப்பி. நக்கல்யா அவனுக்கு. என்னங்க சிஸ்டர், அவங்க சம்மதிச்சுதான் நீங்க அவரை இப்ப அவங்க சம்மதம் தேவையா? அடிக்கிறீங்கடா சாமி. இந்த பொம்பளைங்க இருக்காங்க பாரு, லங்கடிகா. யாரோ அந்த தொடர்பு அது இன்னும் இருக்கா? கொத்தனார் பொண்ணு இன்னும் இருக்கா இல்லையா?
ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வந்து பிரச்சனை பண்ணா பார்த்துக்கணும் மேடம். அவங்க மற்றபடி கல்யாணம்லாம் பண்ணிக்கல மேடம். தப்பான உறவு கிடையாது. தப்பான ஒரு இருக்குது, என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்கல மேடம். பாருங்க. இதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. இவன் திருந்தலைங்க மேடம், இவன் திருந்தல. இவனை தூக்கி ஜெயில தான் போடணும். இப்படியே வெளியே விட்டீங்கன்னா இன்னும் பல பேரோட பொண்ணுங்களோட லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் தான் ஆகும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் யாரையும் ஏமாத்தாதீங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அந்த லைஃப்ல ஹாப்பியா இருங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி.